கோதுமை அல்வா செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவை நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ கட்டியில் சப்போஸ் குட்டி குட்டியாக பபுள்ஸ் இருக்கும். ஸோ அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதோட சக்கையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போது கோதுமை பால் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் முந்திரி சேர்த்து பொன்னிறமாக வறுத்து ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற கோதுமை மாவை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனதும் 1 கப் சீனி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கேசரி பவுடர் கலருக்காக அதை தண்ணியை ஊற்றி கலக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் பபுள்ஸ் வரவும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரியும் சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹீட்டு போனதும் தன்னாலேயே இறங்கிடும். இப்போ அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோதுமை அல்வா சாப்பிட்லாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.